எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு நாளைக்கு $1 $10 ஈவன் $100 வரையும் உங்களால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் சொன்னால் உங்களை நம்ப எழுது. அதுக்கான பெஸ்ட்டான 3 வழிகளை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த 3 வழிகளையும் எங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள்ஸோட லேர்ன் பண்ணலாங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் சர்வீஸோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன்ஸ் தருவாங்க. அந்த கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10%லேருந்து 90% வரையும் வேரி ஆகும். சில ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் 3-4% கூட தருவாங்க. இதுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை உருவாக்க தேவையில்ல, ப்ராடக்ட் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தேவையில்ல, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஈஸியாக குட்டி ஆர்கானிக் கண்டென்ட்களை அது நீங்கள் கிரியேட் பண்ணாலும் சரி, ஏஐ வீடியோஸில் ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸில் கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் சிம்பிளாக டிக்டாக் வைரல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பாவிச்சு உங்களோட வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகுறது மூலம் ஈஸியாக நீங்கள் அஃபிலியேட் சேல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கம்பெனிஸ் எல்லாம் அஃபிலியேட்ஸுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணதுக்கு நிறைய அஃபிலியேட்ஸுக்கு நிறைய அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிலியேட்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற விஷயங்களும் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. சிம்பிளாகவே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் பட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மேனுவல் ட்ரேடிங் செய்யலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஈல் ஃபார்மிங்கள் பண்ணலாம், இல்லாட்டி ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயம் கிரிப்டோக்குள்ளே இருக்குது. ஓகே, அதில் சிலதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், சிலதுக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிற விஷயம். இது என்னென்னு சொன்னால் நிறைய கிரியேட்டர்ஸும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வீடியோஸில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆக்களை தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி அவங்களோட வீடியோஸில் லாங் ஃபார்ம் வீடியோஸில் கட் பண்ணி எடிட் பண்ணி கேப்ஷன் போட்டு குட்டி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் எல்லாம் ஆக்கி அவங்களுக்கு வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் பிராண்ட்ஸ்களுக்கு ஏஐயை வச்சு அப்படி உங்களோட முகத்தை காட்டியோ நீங்கள் குட்டி வீடியோஸை ஜென்ரேட் பண்ணி அவங்களோட பிராண்ட் அவேர்னஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலோ, நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 10-20 சில கம்பெனிஸ்கள் $50 கூட பே பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் தான் உங்களோட ஓன் வீடியோஸை கிரியேட் பண்ணணும்ல, நீங்கள் ஏஐ வச்சு சிம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் எழுதுற மூலமாக கூட நீங்கள் நிறைய வீடியோஸை ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் வைரல் ஆகக்கூடிய குட்டி வீடியோஸ் உங்களால் கிரியேட் பண்ண இயலும்னு சொன்னால் நீங்களே உங்களோட ஓன் ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்களை கிரியேட் பண்ணி அதை கூட நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் சொன்ன இந்த 3 மணி மேக்கிங் பேஸில் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆன்லைனில். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இது 3 தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் என்னால் உங்களுக்கு டீச் பண்ண இயலும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள்ஸோட இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அதோட அந்த HBU கம்யூனிட்டியில் கண்டினியூஸாக உங்களுக்கு வர டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு லைவ் கால்ஸ் போவேன். அதில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும்னு சொன்னால் நீங்கள் லைவ்லேயே வந்து கொஸ்டினை கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பர்சனலாக நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொன்னால் அந்த டவுட்ஸில் நான் லைவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடுவேன். ஸோ அந்த HBU கம்யூனிட்டி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ, இல்லை நான் சொல்லிக்கிற விஷயங்களில் நீங்கள் மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும், இது சம்மந்தமான நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக் இட்டிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBU கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்கலாங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.